ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவிசிபிலிட்டி ரூல் தான் பார்க்க போறோம். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, குவான்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் இல்லைன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு 4 டிஜிட் 5 டிஜிட் இது மாதிரி இருக்கிறத ஒரு நம்பரால் இப்போ கீழேயும் ஒரு 2 டிஜிட் 4 டிஜிட் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டிவிசிபிலிட்டி யூஸ் ஆகும். இது எப்படின்னா உங்களுக்கு பேசிக்காவே தெரிஞ்சிருக்கும். கேன்சல் பண்ணலாம், இது இவ்வளோ டைம்ஸ் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறத நீங்க இதுவரையிலும் போட்ட கால்குலேஷன்லயே நீங்க மைண்ட்ல வந்து டக்கு டக்குன்னு போட்டுருவீங்க. இருந்தாலும் ஒரு 9 10 அப்படின்னு போடுறதுக்கு நீங்க சிரமப்படுறவங்களா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 2 to 10 வரையிலும் இருக்க டிவிசிபிலிட்டி ரூல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் பை 2. டிவிசிபிள் பை 2நாவே உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா, இப்போ ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 4 நம்பர்ஸ்ல இருக்க லாஸ்ட் டிஜிட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் அந்த நம்பர்னா இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருந்தாலோ இல்ல ஈவன் டேர்மா இருந்தாலோ நீங்க வந்து அதை என்ன 2வால கண்டிப்பா டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா இப்ப 5 1 2 3 4 ஃபுல்லாவே பார்ப்போம். இங்க வந்து உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்காக வந்து இது மாதிரி 2 5 10 எது ரிலேட் ஆகுமோ அதை ஒவ்வொரு ஸ்லைட்லயும் வந்து கொடுத்துருக்கேன். இப்ப 5க்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். 3 4க்கெல்லாம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப 2க்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப 5ன்னு பார்த்தா லாஸ்ட் டிஜிட் வந்து 0லயோ 5லயோ எண்ட் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு அது 5ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு காமனா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் அதை சொல்றேன். டிவிசிபிள் பை 10ன்னா லைக் 0ல முடிஞ்சிச்சுனாவே அது 10ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து டிவிசிபிள் பை 2 5 10க்கு இருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து என்னன்னா டிவிசிபிள் பை 4. ஓகேவா? இது என்னடா இது மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க. இதுல வந்து கொஞ்சம் ஸ்லைட்ல மிஸ்டேக் இருந்துச்சு. இப்பதான் நான் செக் பண்ணிட்டு அதையெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வச்சேன். இப்ப டிவிசிபிள் பை 4னா லாஸ்ட் 2 டிஜிட் உங்களுக்கு எவ்வளோ டிஜிட் கொடுத்துருந்தாலும் லாஸ்ட் 4 டிஜிட் வந்து என்னவா இருக்கணும்னா 2 zeros வந்திருக்கணும். இல்லைன்னா அந்த லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 2 0வோ எண்டில் வந்து லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 2 0வோ ஆர் 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆனாவோ அது வந்து நீங்க 4ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் 4 டிவிசிபிள் பை 4. இது வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டிவிசிபிள் பை 3. 3க்கு வந்து என்னன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு டிஜிட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டிஜிட்டை ஃபுல்லாவே நீங்க ஆட் பண்ணும்போது அது 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து அந்த டேர்மையே ஃபுல்லா நம்ம 3ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க 5 6 7 3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு டேர்மையுமே நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 21 கிடைச்சிருக்கு. 21ங்கிறது நம்மளுக்கே தெரியும்ல 3ஆல டிவைட் ஆகும். ஸோ இந்த ஃபுல் டேர்மையும் 3ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது 4 சாரி 9. 4க்கு தான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே 9. 9 வந்து சேம் 3க்கு இருக்கிற மாதிரியே தான் ஃபுல்லா நீங்க கொடுத்துருக்கிற எல்லா டேர்மையும் ஆட் பண்ணும்போது அந்த ஆட் பண்ண நம்பர் வந்து 9ஆல டிவைட் பண்ணா அது வந்து டிவிசிபிள் பை 9. 3க்கும் அதே மாதிரி தான், 9க்கும் அதே மாதிரி தான். நீங்க 3ல எப்படின்னா எல்லாம் ஆட் பண்ணும்போது 3ஆல டிவைட் ஆச்சுன்னா 3 டிவிசிபிள் பை 3ன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே இதுதான் ரூல்ஸ் தான் அங்கேயும். ஃபுல் டேர்மையும் நீங்க ஆட் பண்ணும்போது 9ஆல அந்த நம்பர் வந்து டிவைட் ஆச்சுன்னா இப்ப பாருங்க 27 வந்திருக்கு. 27ங்கிறது உங்களுக்கு 9ஆல டிவைட் ஆகும். ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 9 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 9ஆல டிவைட் ஆகுங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6. 6ங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா 2 and 3. 2 and 3யோட டிவிசிபிள்
டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுக்கணும். 2ன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஈவன் நம்பரா இருக்கணும் அல்லது 0ல முடியணும். அப்படின்னா அது வந்து என்ன 2ஆல டிவைட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். 3ங்கிறது என்ன, எல்லாமே ஆட் பண்ணா அந்த ஆட் பண்ண நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகணும்னு. இப்ப இந்த 2 கண்டிஷனும் நம்மளுக்கு ஒரு நம்பர்ல ஒரு டேர்ம்ல வந்து நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அங்க 2ஓட இது டிவிசிபிளும் வரும். அதை ஆட் பண்ணா 3ஆலையும் டிவைட் ஆகும். அதாவது லைக் நீங்க கொடுத்துருக்கிற நம்பர்ல ஈவன் டேர்மாவும் இருக்கணும். அந்த ஈவன் டேர்ம் வந்து ஃபுல்லா ஆட் பண்ணும்போது 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 6. ஓகேவா? இப்ப 7க்கு வந்து டைரக்டா நம்ம போட முடியாது. அது எப்படின்னா அது நெகட்டிவ் ஆக்சிலரேட்டர் யூஸ் பண்ணி இப்ப லைக் -2ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 7னாவே -2. உங்களுக்கு எந்த நம்பர் வந்துச்சுனாலும் அந்த இது நீங்க வந்து 7ஆல டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லாஸ்ட் நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணி, அதாவது -2ஆல மல்டிபிள் பண்ணி. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இங்க 112 தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல 7னாவே -2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் 2ஆல என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 4. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், -2ஆல தானே மல்டிபிள் பண்ணிருப்போம். அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்குமா, அந்த 11ல 4 போச்சுன்னா எவ்வளோ, 7. ஸோ 7 வந்து நம்மளுக்கு 7ஆல டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? இது மாதிரி நீங்க கொடுத்துருக்க எந்த நம்பர் கொடுத்தாலும் லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து -2ஆல மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி மைனஸ் பண்ற டேர்ம் உங்களுக்கு 7ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா அது டிவிசிபிள் பை 7. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஓவராலா பாத்திரலாமா? 2ல இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் 2க்கு வந்து என்ன பார்த்தோம், ஈவன் டிஜிட்டா இருக்கணும். அது ஆர் வந்து 1 0 ஆர் 2 0 ஏதோ ஒன்று 0ல முடியணும். இது வந்து டிவிசிபிள் பை 2ன்னு நம்மளுக்கு தெரியும். 3ங்கிறது என்ன, டிவிசிபிள் பை 3னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து அது 3ஆல டிவைட் ஆகணும். ஓகேவா? அடுத்தது என்ன, 4. டிவிசிபிள் பை 4னா லாஸ்ட் 2 டிஜிட், ஓகே சாரி, லாஸ்ட் 2 டிஜிட் வந்து என்ன ஆகணும், 4ஆல டிவைட் ஆகணும். இல்லைன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 2 0 வரணும். இது வந்து டிவிசிபிள் பை 4. அடுத்தது டிவிசிபிள் பை 5. டிவிசிபிள் பை 5னா உங்களுக்கே நல்லா தெரியும், 5ஆல முடியணும், இல்லைன்னா 0ல முடியணும். அதுதான் டிவிசிபிள் பை 5. 6க்கு இப்பதானே பார்த்தோம், அதாவது 2ஆல ஆர் 3ஆல டிவிசிபிள் ஆச்சு, அதாவது 2 and 3ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா டிவிசிபிள் பை 2ங்கிறது, அதாவது 6ங்கிறது டிவிசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டேர்ம் அந்த நம்பர் வந்து ஈவன் டிஜிட்டா இருக்கணும். அண்ட் தென் அந்த ஃபுல்லா ஆட் பண்ணா உங்களுக்கு 3ஆல டிவைட் ஆகணும், 3ஆல டிவைட் ஆகணும். அது வந்து டிவிசிபிள் பை 6. டிவிசிபிள் பை 7ங்கிறது உங்களுக்கு தெரியும், -2ங்கிற ஆக்சிலரேட்டர், அதாவது -2ங்கிற வேல்யூவை உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டால மல்டிபிள் பண்ணி அந்த வந்த ஆன்சரோட அதுக்கு முன்னால இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 7ஆல டிவிசிபிள் ஆகுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அது வந்து டிவிசிபிள் பை 7ஆ இல்லையான்னு தெரிஞ்சிடும். அடுத்தது 8. 8ங்கிறது என்ன, லாஸ்ட் 3 டிஜிட். 4னா லாஸ்ட் 2 டிஜிட், 8னா லாஸ்ட் 3 டிஜிட். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல டிவைட் ஆகணும். லாஸ்ட் 3 டிஜிட்டும் வந்து 8ஆல டிவைட் ஆகணும், இல்லைன்னா 3 0 வந்து இருக்கணும். அதுதான் டிவிசிபிள் பை 8. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 9ன்னா 3க்கு இருக்கிற மாதிரி தான், ஃபுல்லா ஆட் பண்ணணும். ஆட் பண்ண டேர்ம் வந்து உங்களுக்கு 9ஆல டிவைட் ஆச்சுன்னா அது டிவிசிபிள் பை 9. அடுத்தது டிவிசிபிள் பை 10. 10ங்கிறது வந்து 0ல முடிஞ்சிச்சுனாவே எல்லா டேர்முமே வந்து உங்களுக்கு 10ஆல டிவைட் ஆகும். இதுதான் வந்து நம்ம 2 to 10 வரையில இன்னைக்கு பார்த்த 1ங்கிறது உங்களுக்கே தெரியும், 1 to 10ன்னே சொல்லலாம். 1ங்கிறது எல்லா நம்பராலையுமே டிவைட் ஆகும். ஸோ 1 to 10 வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் டிவிசிபிலிட்டி ரூல்ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல 11 12
இதெல்லாம் வந்து நம்ம எப்படி டக்குன்னு இதுல டிவைட் ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல அதாவது டிவிசிபிள் பை 10 வரையிலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.